வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பல சின்ன மற்றும் நடுத்தர தொழில் பண்றவங்க தங்களுக்கு தெரியாமலேயே செய்யற ஒரு பெரிய தப்ப பத்தி தான். ஒரு சின்ன தப்பான புரிதல், ஆனா அதுக்காக அவங்க கட்டப்போற அபராதம் ரொம்ப ரொம்ப அதிகம். அது என்ன விஷயம்னா, நம்ம வருமான வரி சட்டத்துல இருக்கிற பிரிவு 44AD, அதாவது பிரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கும் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தங்கிறது தான். இதுல ஒரு தெளிவில்லாத காரணத்தினால பல வியாபாரிகளுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு. வாங்க, இந்த விலை உயர்ந்த தவறான புரிதலை உடைச்சு உங்க தொழிலை எப்படி சட்டப்படி சரியா பாதுகாப்பா கொண்டு போறதுன்னு ரொம்ப ஆழமா விளக்கமா பார்க்கலாம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க உங்க பிசினஸ்க்கு 44AD முறையில டாக்ஸ் கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிக்கணுமா இல்ல வேண்டாமா? உங்க மனசுல என்ன பதில் வருது? நிறைய பேரோட பதில் என்னவா இருக்கும்னா, இல்ல நான் 44ADல இருக்கேன், அதனால டிடிஎஸ் பிடிக்க தேவையில்ல அப்படிங்கறதா தான் இருக்கும். ஆனா நண்பர்களே, அந்த பதில் ஒரு பெரிய ஆபத்துல உங்களை கொண்டு போய் விட்டுரும். அந்த பதில் முற்றிலும் தப்பு. ஏன் தப்பு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட நுணுக்கம் என்ன? இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி தான் இன்னைக்கு பலரும் சந்திக்கிற பிரச்சனையே ஒளிஞ்சிருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். ஓகே, நாம இந்த முக்கியமான விஷயத்தை எப்படி படிப்படியா புரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல இந்த 44ADக்கும் டிடிஎஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்கிற கட்டுக்கதையை உடைப்போம். ரெண்டாவதா, முன்னாடி இருந்த விதிக்கும் இப்போ இருக்கிற விதிக்கும் என்ன வித்தியாசம், இந்த விதிகள் ஏன் மற்றும் எப்படி மாறுச்சுன்னு பார்ப்போம். மூணாவதா, நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய இந்த மிக முக்கியமான 1 கோடி ரூபாய் எல்லை அப்படின்னா என்னன்னு விளக்கமா தெரிஞ்சுக்குவோம். நாலாவதா, ஒருவேளை இந்த விதியை நீங்க பின்பற்றலைன்னா என்ன மாதிரியான கடுமையான நிதி விளைவுகள் வரும்னு சில உதாரணங்களோட பார்ப்போம். கடைசியா, நீங்க இனிமே இந்த தப்பை செய்யாம சரியா சட்டத்தை பின்பற்ற ஒரு தெளிவான படிப்படியா செயல் திட்டத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ என்னதான் அந்த பெரிய கட்டுக்கதை? பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பிரிவு 44ADல என்னோட வரிய கட்டுறேன், இதனால எனக்கு கணக்கு புத்தகங்கள்லாம் பராமரிக்க தேவையில்ல, டாக்ஸ் ஆடிட்டும் கிடையாது, அதனால டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள் செய்யற வேலையெல்லாம் எனக்கு எங்க வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சுலபமா நினைச்சுக்கிறாங்க. இந்த எண்ணம் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கலாம், ஆனா வருமான வரித்துறை பார்வையில இது ஒரு பெரிய தப்புங்க. இந்த எண்ணம் எப்படி உருவாச்சுன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ சட்டம் மொத்தமா மாறிடுச்சு. இந்த பழைய நம்பிக்கையில இருக்கிறது தான் இன்னைக்கு பலரும் பிரச்சனையில சிக்கறதுக்கு மிக முக்கியமான காரணம். முதல்ல இந்த பிரிவு 44ADயோட உண்மையான நோக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்ததுன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற சிறு வணிகர்கள், சின்ன சின்ன கடைக்காரர்கள் வருஷம் முழுக்க கணக்கு வழக்குகள் எழுதுறது, பில்லையெல்லாம் பத்திரமா சேகரிக்கிறது, ஆடிட்டர் கிட்ட போறதுன்னு தேவையில்லாம சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த திட்டத்தின்படி நீங்க பேங்க் மூலமா வியாபாரம் செஞ்சிருந்தா உங்க மொத்த விற்பனையில வெறும் 6% லாபம்னு காட்டலாம். இல்ல ரொக்கமா வியாபாரம் செஞ்சிருந்தா 8% லாபம்னு காட்டி அந்த லாபத்துக்கு மட்டும் வரி கட்டினா போதும். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது உங்க வருமானத்தை கணக்கிடுவதை சுலபமாக்குறதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கருவி மட்டும்தான். இது ஒரு ஸ்பெஷல் சலுகை தான். ஆனா இது எல்லா வரி விதிகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு லைசென்ஸ் கிடையாது. ஆக, இங்க நாம அடிக்கோட்டிட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எளிமைப்படுத்துதல் வேற, விலக்களித்தல் வேற. 44AD உங்க வேலையை சிம்பிள் ஆக்குதே தவிர டிடிஎஸ் பிடிக்கிற கடமையிலிருந்தும் உங்களுக்கு முழுசா விலக்களிக்கல. வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நானே செஞ்சதா ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த 44ADல நம்ம கணக்க காட்டுறதால நம்மளை எல்லா வரி பிரச்சனைகள்ல இருந்து இது காப்பாத்தினும்னு நாமளே நினைச்சுக்க கூடாது. சட்டம் அப்படி பார்க்கறது இல்லைங்க. இது உங்க லாபத்தை கணக்கிடுவதற்கு மட்டுமான ஒரு சலுகை. மற்ற சட்டப்பூர்வமான கடமைகள்ல இருந்தும் இது உங்களுக்கு விலக்களிக்காது. இந்த குழப்பம் ஏன் இவ்ளோ பரவலா இருக்குன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் கால இயந்திரத்துல பின்னோக்கி போகணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சட்டங்கள் எப்படி இருந்துச்சு, இப்ப ஏன் அதை மாத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ இருக்கிற நிலைமையோட முக்கியத்துவம் நமக்கு முழுசா புரியும். வாங்க, அடுத்த ஸ்லைட்ல அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப அற்புதமா விளக்குது. பாருங்க, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கெல்லாம் டாக்ஸ் ஆடிட், அதாவது வரி தணிக்கை கட்டாயமா இருந்துச்சோ அவங்க மட்டும் டிடிஎஸ் பிடிச்சா போதும்னு ஒரு விதி இருந்துச்சு. 44AD திட்டத்தை பயன்படுத்தினா 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் வரைக்கும் டாக்ஸ் ஆடிட் வராது. அதனால வியாபாரிங்க எல்லாரும் ஆடிட் இல்ல, அப்போ டிடிஎஸும் இல்லைன்னு ஒரு எளிமையான கணக்கு வச்சிருந்தாங்க. ஆனா அரசாங்கம் இதுல ஒரு பெரிய ஓட்டையை கண்டுபிடிச்சது. பல பெரிய வியாபாரங்கள் கூட 44AD திட்டத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் விற்பனை செஞ்சாலும் டாக்ஸ் ஆடிட் இல்லாததால டிடிஎஸ் பிடிக்காமலே இருந்தாங்க. இதனால பெரிய அளவிலான பண பரிவர்த்தனைகள் வரி வலைக்குள்ள வராம தப்பிச்சு போச்சு. அந்த ஓட்டையை அடைக்க தான் அரசாங்கம் ஆடிட்டுங்கிற அளவுகோலை தூக்கிட்டு அதுக்கு பதிலா விற்பனை, அதாவது டர்ன் ஓவருங்கிற ஒரு புதிய நேரடியான அளவுகோலை கொண்டு வந்தது. இப்போ மொத்த ஆட்டமே மாறிடுச்சு. அப்போ டாக்ஸ் ஆடிட் இல்லைன்னா இப்ப எதை வச்சு நாம டிடிஎஸ் பிடிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யறது? இதுக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட எண்ண அரசாங்கம் மையமா வச்சிருக்கு. ஒவ்வொரு தொழில் முனைவோரும் ஒவ்வொரு வருஷமும் மறக்காம பார்க்க வேண்டிய முக்கியமான எண் இது. 1 கோடி ரூபாய். ஆமாங்க, இந்த ஒரு நம்பர் தான் உங்களுக்கும் டிடிஎஸ் கடமைக்கும் நடுவில் இருக்கிற கோடு. விதி இப்ப ரொம்ப தெளிவா சொல்லுது.
போன நிதி ஆண்டுல ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுடைய மொத்த விற்பனை அல்லது டேர்ன் ஓவர் 1 கோடி ரூபாய் தாண்டிடுச்சுன்னா நடப்பு நிதி ஆண்டுல கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கணும் கடமை தானாவே வந்துடும். இது நீங்க மனசுல நல்லா பதிவு வச்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா போன வருஷத்தோட உங்க சேல்ஸ் இந்த வருஷம் நீங்க டிடிஎஸ் பிடிக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்குது. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம். இதை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்க டர்ன் ஓவர் தான் இப்போ முதல் மற்றும் முக்கிய காரணி. நீங்க 44 ஏடியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆடிட் இல்லைங்கிற காரணமெல்லாம் இந்த 1 கோடி ரூபாய்க்கு முன்னாடி செல்லுபடியாகாது. ஆணியே புடுங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு நாம பாட்டுக்கு இருக்க முடியாது. போன வருஷம் உங்க மொத்த சேல்ஸ் 1 கோடியை தாண்டிடுச்சா, அப்போ இந்த வருஷம் நீங்க உங்க கடைக்கு வாடகை கொடுக்கும்போதோ, யாருக்காவது கமிஷன் கொடுக்கும்போதோ, இல்ல ஒரு கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்கும்போதோ டிடிஎஸ் பிடிச்சுதான் ஆகணும். இதுல எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. வாங்க இத ஒரு நடைமுறை உதாரணத்தோட இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு வருஷம் 44 ஏடி திட்டத்துல தான் கணக்கு தாக்கல் செய்றார். போன நிதியாண்டுல அவரோட மொத்த விற்பனை 1 கோடியே 20 லட்சம் ரூபாய். அவருக்கு டாக்ஸ் ஆடிட் கிடையாது, ஏன்னா அவரோட டர்ன் ஓவர் 2 கோடிக்குள்ள இருக்கு. இந்த வருஷம் அவர் தன்னோட கடைக்கு மாசம் 50,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, அவர் டிடிஎஸ் பிடிக்கணுமா? நிச்சயமா பிடிக்கணும். ஏன்னா அவரோட போன வருஷ டர்ன் ஓவர் 1 கோடியை தாண்டிடுச்சு. அதனால இந்த வருஷம் அவர் கொடுக்கிற 50,000 ரூபாய் வாடகையில 10%, அதாவது 5,000 ரூபாயை டிடிஎஸ்ஸா பிடிச்சிட்டு மீதம் இருக்கிற 45,000 ரூபாயை தான் கடையோட ஓனருக்கு கொடுக்கணும். இந்த பிடிச்ச 5,000 ரூபாயை அரசாங்கத்துக்கு கட்டணும். இதுதான் இப்போ இருக்கிற சட்டம். சரி, ஒருவேளை நம்ம கடைக்காரர் எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் 44 ஏடியில் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு பொருந்தாதுன்னு சொல்லி டிடிஎஸ் பிடிக்காம விட்டுட்டாருன்னா என்ன ஆகும்? இது ஒரு சின்ன தப்புன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. இதனால வர்ற நிதி விளைவுகள் ரொம்ப ரொம்ப கடுமையானது. வந்ததுக்கு ஒரு லாடம் அடிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. வருமான வரித்துறை இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமா எடுத்துப்பாங்க. அதோட விளைவுகள் என்னென்னு இப்போ ஒன்னொன்னா விளக்கமா பார்க்கலாம். பாருங்க, விளைவுகள் ஒன்னில்ல பல வழிகள்ல தாக்குது. முதல் மற்றும் மிக மோசமான விளைவு செலவை நிராகரிப்பு. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து அதுக்கு டிடிஎஸ் பிடிக்கலன்னு வச்சுப்போம். வருமான வரித்துறை என்ன செய்யும்னா, அந்த 10 லட்சத்துல 30%, அதாவது 3 லட்சம் ரூபாயை உங்க செலவு கணக்கிலிருந்து நீக்கிடும். அதாவது நீங்க 10 லட்சம் செலவு செஞ்சிருந்தாலும் 7 லட்சம் தான் செலவு செஞ்சதா கணக்கில் எடுத்துப்பாங்க. இதனால உங்க லாபம் செயற்கையா 3 லட்சம் அதிகமாயிடும். நீங்க 30% வரி வரம்புல இருந்தா கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் நீங்க அதிகமா வரி கட்ட வேண்டியிருக்கும். இது முதல் அடி. ரெண்டாவது, நீங்க பிடிக்க தவறின டிடிஎஸ் தொகைக்கு வட்டி கட்டணும். மாசம் 1% வீதம் நீங்க எப்ப பிடிச்சிருக்கணுமோ அந்த தேதியிலிருந்து வட்டி கணக்கிடப்படும். மூணாவது, இந்த மாதிரி தப்பு பண்ணா வருமான வரித்துறைக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் வரும். அப்புறம் உங்க கணக்குகளை முழுசா ஆய்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி மத்த எல்லா விஷயத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. கடைசியா பிரிவு 271C படி நீங்க எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்க தவறுனீங்களோ அந்த தொகைக்கு நிகரான அபராதமும் விதிக்கப்படலாம். ஆக மொத்தம் ஒரு சின்ன கவனக்குறைவுக்கு பல லட்சங்கள்ல இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஆபத்து என்ன, அதோட தீவிரம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனி பயப்பட தேவையில்ல. இதுக்கான தீர்வு என்னன்னு பேசலாம். பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற மாதிரி நாம ஒரு தெளிவான செயல் திட்டத்தை வச்சிருந்தா இந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா தப்பிக்கலாம். உங்க தொழில் சட்டப்படி சரியா நடக்குதான்னு உறுதி செய்ய இதோ ஒரு நேரடியான, ரொம்ப சுலபமான 4 படி செயல் திட்டம். இந்த 4 படிகளை வரிசையா தவறாம பின்பற்றுங்க. ரொம்ப சிம்பிள். முதல் படி, ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் முதல் தேதியில போன வருஷம், அதாவது மார்ச் 31ஆம் தேதியோட முடிஞ்ச நிதியாண்டோட உங்க மொத்த சேல்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேல்ஸ் பில் எல்லாம் வச்சு இதை சரி பார்க்கலாம். அது 1 கோடியை தாண்டிடுச்சா உடனே 2வது படிக்கு வாங்க. டான், அதாவது டாக்ஸ் டிடக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கவுண்ட் நம்பருக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். டிடிஎஸ் பிடிச்சு அரசாங்கத்துக்கு கட்டுறதுக்கு இந்த எண் ரொம்ப கட்டாயம். 3வது படி, நீங்க யாருக்கெல்லாம் ரெகுலரா பணம் கொடுக்குறீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. வாடகை, கான்ட்ராக்டர்களுக்கு கொடுக்கிற பணம், கமிஷன், தொழில்முறை கட்டணம், இதுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிக்கணும். ஒவ்வொரு கொடுப்பனவுக்கும் ஒரு குறிப்பிட்ட வரம்பு இருக்கு. உதாரணமா, வாடகைக்கு வருஷத்துக்கு 2,40,000. அந்த வரம்பை தாண்டும் போது நீங்க வரிய பிடிக்கணும். 4வது படி, பிடிச்ச வரிய அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அரசாங்கத்துக்கு ஆன்லைன்ல கட்டிட்டு காலாண்டுக்கு ஒரு முறை டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் பண்ணிடணும். இந்த 4 ஸ்டெப்ஸை ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க 100% பாதுகாப்பா இருக்கலாம். ஆக, இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க ஒரே ஒரு விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும்னா அது இதுதான். பிரிவு 44 ஏடி என்பது உங்க வருமானத்தை கணக்கிடுவதை எளிமைப்படுத்த உதவுற ஒரு நண்பன் மாதிரி. ஆனா அது எல்லா சட்ட கடமைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றும் ஒரு சூப்பர் ஹீரோ கிடையாது. உங்க டிடிஎஸ் கடமையை தீர்மானிக்கிறது உங்க ஆடிட் ஸ்டேட்டஸ் இல்ல, உங்க டர்ன் ஓவர் தான். அந்த 1 கோடிங்கிற கோட்டை தாண்டிட்டீங்களான்னு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் பாருங்க.
கடைசியாக இந்த கேள்வியுடன் உங்களை சிந்திக்க விடுகிறேன். உங்கள் வணிகம் உண்மையாகவே சட்ட விதிகளை பின்பற்றுகிறதா, அல்லது நமக்கு இதெல்லாம் வராதுன்னு நீங்களாகவே ஒரு அனுமானத்தில் இருக்கிறீர்களா? வெறும் அனுமானங்களை நம்பியிருப்பது நிதி ரீதியாக பெரும் ஆபத்தில் முடியலாம். தயவுசெய்து உங்கள் கணக்குகளை சரிபார்த்து உண்மைகளின் அடிப்படையில் முடிவெடுங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். பலரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறை சுட்டிக்காட்டி அதிலிருந்து உங்களை போன்ற தொழில்முனைவோர்களை பாதுகாப்பது எங்கள் நோக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இதுபோன்று வரி, தொழில் மற்றும் நிதி சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய பிக்விக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் நாங்கள் புதிய வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனடியாக தகவல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தொழில் செய்யும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அடுத்ததாக உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்பதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பினால் இந்த வீடியோவின் லிங்கை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். உங்கள் நண்பர்களிடமும் இந்த வீடியோவை யூடியூபில் பார்க்கச் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.